இன்னைக்கு நாம எந்த படத்த பத்தி பார்க்க போறோம்னா, சின்னர்ஸ்ன்ற ஒரு படத்த பத்தி பார்க்க போறோம். ரீசென்ட்டா வந்து ஆஸ்கர்லாம் வாங்குச்சு பார்த்தீங்களா? பெஸ்ட் ஆக்டர் அவார்டு, அப்புறம் ஸ்கிரீன் பிளே, சினிமாட்டோகிராஃபி அப்படின்ற மாரி நெறைய 4 கேட்டகரில வாங்குச்சுன்னு நெனைக்கிறேன். 16 முறை நாமினேட் ஆயிருந்துச்சு. ஆஸ்கர் வரலாற்றிலேயே அதிக முறை நாமினேட் ஆன படமும் இதுதான். உண்மையிலேயே ஒரு நல்ல படம்னு கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு சினிமா மூலியமா ஒரு விஷயத்த வந்து சொல்றத வந்து ஒரு பிரீச்சியா இல்லாம, அத வந்து ஒரு மசாலா படம் மாரி கலக்கி, ஒரு மாரி சூப்பரா இந்த கமர்ஷியல் படம்லாம் நம்ம ஊர்க்காரங்க குடுப்பாங்க பார்த்தீங்களா? அதே பாணியில இந்த படத்த குடுத்திருப்பாங்க. இது வந்து என்ன ஜானர்ன்றது வந்து சேவ் த கேட் வெர்ஷன்ல எனக்கே தெரியலன்னா பாத்துங்களேன். ஏன்னா ஒரு 4, 5 ஜானர் வருது. மான்ஸ்டர் இந்த ஹவுஸ், டியூட் வித் ப்ராப்ளம் எல்லாத்துலயுமே இத சேர்த்துக்கலாம். ஆனா உண்மையிலேயே ஒரு நல்ல படங்க. ஒரு கருத்த சொல்லுது. வாங்க படத்தோட கதைக்குள்ள போயிரலாம். படத்தோட ஓப்பனிங் இமேஜா என்னத்த காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, 2 ட்வின் பிரதர்ஸ காட்டுறாங்க. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க யாரோ ஒரு பர்சனுக்காக. அவங்க 2 பேருமே யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மைக்கேல் பி. ஜோர்டன் தான். அவர் தான் இதுல வந்து முக்கியமான கதாபாத்திரத்த நடிச்சு ஆஸ்கரும் வாங்கியிருக்காரு. அந்த அளவுக்கு இதுல பயங்கரமா நடிப்ப மிரட்டி விட்டுருப்பாரு. 2 கதாபாத்திரத்துக்கும் வேரியேஷனும் காட்டியிருப்பாரு. அது வேற விஷயம். இப்ப இந்த ட்வின் பிரதர்ஸ் 2 பேருமே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்சனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப போர் முடிஞ்சு இவங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழணும் அப்படின்ற மாரி நினைக்கிறாங்க. பிளாக் பீப்பிளுக்கு மட்டுமே தேவைப்படுற ஒரு பார்ட்டி கிளப் மாரி ஒண்ணு ரெடி பண்ணலாம்னு பாக்குறாங்க. அதுக்காக வந்து ஒரு வெள்ளைக்காரர் கிட்ட வந்து இந்த இடத்த கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு இடத்த வாங்குறாங்க. அந்த இடத்துல வந்து சொந்தமா இவங்க வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்றதுக்காக ஒரு ஒருத்தரா கூப்பிட்டு இருக்காங்க அந்த வேலை செய்யறதுக்கு. அங்க பார்டெண்டர், அப்புறம் வந்து மியூசிக்லாம் பாடுவாங்க பாத்தீங்களா, ட்ரூப், இவங்களெல்லாம் வந்து இவங்க ஒண்ணு ஒண்ணா சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த படத்தோட செட்டப்புமே கூட. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிட்டாரிஸ்ட வந்து இவங்க ட்வின் பிரதர்ஸ் 2 பேருமே கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இந்த பார்ட்டிக்கு யூஸ் பண்றதுக்கு தான். இவன் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு சிங்கர். இப்ப அண்ணகாரன் தன்னோட மனைவி கிட்ட, இந்த குண்டா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். கொஞ்சம் ரொமான்ஸும் பண்றாங்க. ரொம்ப பாசமா இருந்துக்கிறான். இந்த இடத்த வந்து நம்ம எப்படியாவது நல்லபடியா பண்ணணும். இந்த ஹாலை வந்து பக்காவா கட்டி பார்ட்டியால சூப்பரா பண்ணிரலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்தையும் கட்டி முடிச்சுறாங்க. இவங்க பார்ட்டி கொண்டாடமா ஆரம்பிக்கிறாங்க. இந்த கிட்டார் வாசிப்பான இந்த படம் முழுக்க இந்த பையனை வச்சு தான் நகரும். இந்த பையனுக்கு தான் இந்த படத்துல வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்கோப். ஒரு புது நடிகர். இது வரைக்கும் முன்னாடி ஒரு சின்ன ஸ்டேஜ் பிளே கூட பண்ணதில்ல. ஃபர்ஸ்ட் படத்திலே பயங்கரமா மிரட்டி விட்டுருப்பான் இந்த பையன் நடிப்புல. சோ இந்த பையன் கிட்டார் வாசிச்சிட்டு இருக்கான். இந்த கிட்டாரோட இசையை கேட்டு வந்து எல்லாருமே வந்து கொண்டாடுறாங்க. அதாவது இறந்த காலத்துல, நிகழ்காலத்துல, எதிர்காலத்துல இருக்கிற எல்லாருமே வந்து அந்த பார்ட்டி அட்டெண்ட் பண்ற அளவுக்கு அவனோட மியூசிக் அவ்வளவு அருமையா இருக்குது. இதுதான் இந்த படத்தோட கேட்லிஸ்டும் கூட. சோ இந்த பார்ட்டி நல்லபடியா போயிட்டு இருக்கிற நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா, அதுல ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணு கிட்ட வந்து ஒண்ணு மண்ணுமா இருக்கிறான். அந்த பொண்ணு வந்து திடீர்னு வந்து ரொம்ப பாசமா இருக்குது அப்படின்ற மாதிரி நினைச்சு இந்த கிட்டார் வாசிப்ப பாத்தீங்களா, அவன் பாத்துட்டு போயிருப்பான். பட் ஆனா என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, அண்ணங்காரன் வந்து பாக்கும்போது தான் தெரியுது அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ வந்து கடிச்சு தின்னுட்டு இருக்கும். என்னடா இது, என்னது ஜோம்பியா அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து ஆச்சரியமா இருக்கும். என்னடா படம் நார்மலா போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு ஜோம்பி படம் சொல்றீங்க, ஒரு மாதிரி குழப்பமாகுது. இதுதான் இந்த படத்தோட டிபேட்டுமே கூட. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நிறைய ஜாம்பிங்க வந்திருக்கும். இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இந்த பையன் வாசிச்சான் பாத்தீங்களா ஒரு பிளே, அந்த மியூசிக்கை பார்த்து எல்லாருமே வந்திருக்காங்க. அந்த மியூசிக் வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட இசையினால வந்து அவங்க எல்லாரையுமே கட்டி போட்டு இங்க வர வச்சிருக்குது. அதுலதான் இவங்க 3 பேர் வந்திருக்காங்க. இந்த மியூசிக்கை கேட்டு இவங்களுமே வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்களும் பார்ட்டியில கலந்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த நேரத்துல தான் வந்து அந்த ஜோம்பி கடிச்சிருந்துச்சு பாத்தீங்களா, அது அண்ணங்காரன் பாத்துறான். இப்ப ஜோம்பி வந்து கடிச்சிட்டு ஓடிடுது. என்ன பண்றது அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஜோம்பிங்க எல்லாம் வந்திருக்கு பாத்தீங்களா, இந்த ஜோம்பி கிட்ட வந்து இவங்க தப்பிக்கணும். அதுக்கு வந்து ஒரே வழி வந்து இவங்க பூராத்தையும் சுட்டு தள்ளணும். சோ ஓரளவுக்கு இவங்க கிட்ட கன்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல ஒருத்தரா செத்துட்டு இருக்காங்க. தம்பிக்காரன் வந்து உயிருக்கு போறாரா, திடீர்னு தம்பிக்காரனே ஜோம்பியா மாறிடுவாரா. அண்ணங்காரன் கிட்ட வந்து தம்பி சொல்லிருப்பான், இந்த மாதிரி வாடா, நீ நம்ம கூட இருந்துரு, இந்த ஜோம்பி கூட்டத்துக்குள்ள சேர்ந்துரு. இவனுங்க வந்து எல்லாருமே ஒரே மைண்டா இருக்கிறானுங்க. இவனுங்க கிட்ட வந்து அந்த ஏற்றத்தாழ்வு இல்ல, ரேசிசம் இல்ல. அதனால வந்து எல்லாருமே ஒத்துமையா இருக்கலாம். இந்த வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி தம்பிக்காரன் சொல்றான். சோ வந்து ஜோம்பியா இருக்கிறதே மேலு, இந்த மாதிரி ரேசிசமோட இருக்கிறதுக்கு ஜோம்பியா இருக்கிறது எவ்வளவு மேலு அப்படின்ற சொல்றதுதான் இந்த படம். படத்தோட கோர் ஐடியா இதுதான். ஆனா மியூசிக், இந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் எல்லாம் போட்டு இந்த படத்தை வந்து சூப்பரா எடுத்திருப்பாங்க. அண்ணங்காரன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, இறக்கப்பட்டு கதவை திறந்து விடலான்னு போவான். இப்ப இந்த நேரத்துல வந்து பக்கத்துல இருக்கிற சைனாக்காரி சொல்லுவா, அவன் தம்பி இல்லடா, அவன் வந்து மாறி இருக்கிறான், கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு போது அவன் உக்ரமாயிடுவான். அந்த தம்பிக்காரன் வெளியே வந்து இவங்க எல்லாருமே அட்டாக் பண்றதுக்கு வருவான். இப்ப வந்து அண்ணனை சுட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி போயிருவான். பட் ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதுதான் இந்த படத்தோட பிரேக்கிங் டூவும் கூட. இந்த படம் எல்லாருமே நினைப்பீங்க, என்னப்பா இது நார்மலா ஒரு டிராமா மாதிரி காட்டினாங்க, அப்புறம் ஜோம்பியை காட்டுறாங்க, என்னப்பா இது அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. இது ஒரு ஜோம்பி படமோ இல்ல டிராமா படமோ இல்லங்க. இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ரேசிசம் பத்தின ஒரு படங்க. அதாவது வந்து அந்த காலகட்டங்கள்ல வந்து இந்த ரேசிசம் வந்து தலைவிரிச்சு அடிச்சு பாத்தீங்களா, அதை கோர் ஐடியா வச்சு தான் இந்த படத்தை பண்ணிருப்பாங்க. அது போக போக தான் புரியும். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 வெள்ளைக்காரங்க வந்திருந்தாங்க பாத்தீங்களா, அதுல மெயின் வில்லா இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஹீரோ டீம்ல இருக்கிற ஒருத்தரா கடிச்சு கொண்டு போய் கூட்டு அவங்க டீம்ல சேர்த்துக்கிட்டு இருக்கான். சைனாகாரி இருக்கா பாத்தீங்களா, அவளோட புருஷன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, வெளியே வாமா அப்படின்ற மாதிரி அவன் பாசமா கூப்பிடுறான். எங்க எங்க நீங்க வாங்க அப்படின்னு போது அவன் முதுவை பார்த்தா தான் தெரியுது அவனும் கடிப்பட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, வரியா இல்லையா அப்படின்னு மாதிரி சந்திரமுகியா மாறுறான். இப்போ அங்க இருக்கிற ஜோம்பி கூட்டமே டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு இப்பதான் வந்திருப்பாங்க. டான்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பட்டையை கழுப்பு இருப்பாங்க. இந்த மியூசிக் எல்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை. மியூசிக் வந்து தெறிக்கி விட்டுருப்பாங்க. ஒரு படத்துக்கு வந்து மியூசிக் எவ்வளவு முக்கியன்றது வந்து இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா புரியும். பொதுவா வந்து படம் வந்து ஜவ்வா இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து இழுத்துக்கிட்டு போயிருப்பாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து தெறிக்க விட்டுருப்பாங்க. மியூசிக் சொல்லவே வேணாம், பயங்கரமா பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவன் வந்து சொல்றான் ஒரு உண்மை. ஆக்சுவலா வந்து அவன் ஜோம்பியா இருந்தாலுமே கொல்றதுக்கு வந்திருந்தாலுமே அவன் ஒரு நியாயஸ்தங்க. என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஏன்டா இந்த வீட்டை வாங்கின பாத்தியா, அதாவது இந்த பார்ட்டி பண்றதுக்காக ஒரு இடத்தை வாங்கி இருக்க பாத்தீங்களா, இது வந்து ஒரு வெள்ளை கிட்ட தான் வாங்கியிருப்பான். அவன் வெள்ளைய வந்து நல்லவன் ஒண்ணும் இல்ல, அவன் வந்து உன்னை கொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு அங்க இருந்து வந்து ஒரு விஷயத்த சொல்லிடுறான். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்குள்ள வந்து சண்டை நடக்கிறதுக்காக நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல
ஸ்டார்டிங்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சைனாக்காரி சொல்றா இவங்களை கொல்றதுக்கு வந்து நிறைய வெப்பன்ஸ்லாம் தேவைப்படுது, போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. இப்ப மிகப்பெரிய ஒரு வாரே நடக்க போகுது. சைனாக்காரி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா சட்டை போட்டு அந்த ஜோம்பிங்களா வெளியே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, ரொம்ப கும்பலமா இருக்காங்க. அவங்களை கூப்பிட்டு வாங்கடா சண்டைக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப கதவு உடைச்சிட்டு அவங்க வந்து வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய ஒரு சண்டை நடக்க போகுது. இதுதான் இந்த படத்தோட ஃபன் அண்ட் கேம்ஸ் கூட. இதுக்கப்புறம் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சண்டை ஜோம்பிங்களுக்கும் மனுஷங்களுக்கும் நடக்குது. இதுல வந்து என்ன ஆகுது பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க, வெட்டிக்கிறாங்க, குத்திக்கிறாங்க, சுட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எரிச்சியெல்லாம் விடுறாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா போகுது. இந்த சீன் எல்லாம் வந்து நீங்க தியேட்டர்ல பாத்துருந்தீங்கன்னா உண்மையிலே வந்து பயங்கரமா இருந்திருக்கும். சினிமாட்டோகிராஃபி சொல்லவே தேவையில்ல, அந்த அளவுக்கு அருமையா மிரட்டி விட்டுருப்பாங்க ஒரு சீனும். இப்போ நம்ம ஹீரோகாரரும் வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போட்டு இருக்காரு. படத்தோட ஆரம்பத்துல வந்து தம்பிகாரன் கூட வந்து ஜல்சா பண்ணிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா, அது வந்து பயங்கரமா சண்டை போட்டு ஒருத்தரா கொண்டுட்டு இருக்குது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரே மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்துருக்கு. இந்த மெயின் வில்ல வெள்ளக்காரன் இருக்கா பாத்தீங்களா, அவனையும் கொலை பண்றாங்க. ஆனா சாக மாட்டான். நேரத்துல வந்து அந்த கிட்டார் வாசிப்போம் பாத்தீங்களா பையன், அவனோட இசைக்கு தானே எல்லாரும் மயங்கி வந்தாங்க. அவன் வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நீ தப்பிச்சு போறா அப்படின்ற மாதிரி ஹீரோ அனுப்பிச்சு விடுறான். இந்த பையன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஆத்து பகுதியை கடந்து போயிட்டு இருக்கான். இவனாவது பொழைப்பானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் இந்த படத்தோட பேட் கைஸ் க்ளோஸ் கூட. ஒரு வழியா இவன் ஆத்த கடந்து வீட்டுக்கு போயிடுவான் அப்படின்ற மாதிரி நினைக்கிற நேரத்துல அந்த வெள்ளக்கார வில்லன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கிட்ட வந்து இவனை பிடிச்சிடுறான். இவனை பிடிச்சி கடிக்கிறதுக்காக அவன் வரான். அந்த நேரத்துல ஆகுது பாத்தீங்கன்னா இவன் கையில வச்சிருந்த கிட்டார் இருக்குது பாத்தீங்களா, அதை எடுத்து தலையிலே ஒரே போடா போடுறான். அந்த கிட்டார்ல வந்து ஒரு வெள்ளி இது இருக்கும். அதனால வந்து அவனுக்கு வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அடிபட்டு அவனுக்கு வந்து தலையில இருந்து புகலாம் வரும். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க சூரிய ஒளிப்பட்டா இந்த ஜோம்பிலாம் வந்து செத்து போயிருவாங்க பாத்தீங்களா. அதனால வந்து சூரிய ஒளியில வந்து இவங்க வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளாஸ்ட் ஆயிடுறாங்க. இதோட இந்த சீனை கட் பண்றாங்க. இதுதான் இந்த படத்தோட டார்க் நைட் ஆஃப் தி சோலும் கூட. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கார வந்து ஒரு அந்த வெள்ளக்காரன் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து இந்த இடத்த கொடுத்துருப்பான் பாத்தீங்களா, அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ வந்து ஜோம்பியே வந்து சொல்லிருச்சு பாத்தீங்களா, இந்த மாதிரி வந்து அவன் வந்து உன்னை ஏமாத்தி இருக்கான். இப்போ வந்து பெரும் கூட்டத்தை கூட்டு வந்து உங்களை வந்து கொன்னுட்டு நீங்க இப்போ அரபோதியில் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த நேரத்துல வந்து உங்களை வந்து கொன்னுட்டு இந்த இடத்த திரும்பி ஆக்கிரமிச்சிக்கலாம்ன்றதா அவனோட பிளான் அப்படின்ற மாதிரி ஜோம்பிகாரன் சொல்லியிருப்பான். இது பார்த்து நம்ம ஹீரோ வந்து ஏன்டா இத்தனை அளவுக்கு ரேசிசமா இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ரொம்ப டென்ஷனா இருப்பான். இந்த நேரத்துல அவங்களுக்காக வெயிட் பண்ணி எல்லாருமே வந்து சுட்டு தள்ளுவான். இதுல ஒரு குண்டு பட்டு இருக்கும். அதனால சாவர நிலைமையில இருப்பாரு. இப்போ அவருக்கு வந்து ட்ரீம்ல வந்து தன்னோட மனைவி எல்லாம் வந்துட்டு போறாங்க. அவங்களோட குழந்தை, அந்த குழந்தைய வந்து இவர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த குழந்தைய வாங்கும் போது இவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, என்னடா இது அப்படின்ற மாதிரி அவர் ஆயிடுறாரு. அந்த இடத்துலயே நம்ம ஹீரோ செத்தும் போயிடுறாரு. இதுதான் இந்த படத்தோட டேக்கிங் டு த்ரீயும் கூட. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையன் தப்பிச்சு போனா பாத்தீங்களா, அவன் வந்து வயசான கிழவனா இருக்காரு. ஒரு மியூசிக் ட்ரூப் ஆரம்பிச்சு மிகப்பெரிய ஒரு மியூசிஷியனா மாதிரி இவர் வந்து ஒரு அப்பா வந்து சொல்லுவாரு மியூசிக்லாம் வேண்டாப்பா, கடவுளுக்கு சேவ் பண்ணு, அது மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி அப்பாக்காரர் சொல்லிருப்பாரு. ஆனா இவனுக்கு வந்து மியூசிக் தான் உயிரின்றதால வந்து இவன் மியூசிக் வந்து கத்துக்கிட்டு அதை வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரூப் ஆக்கி இப்போ ஒரு மிகப்பெரிய மியூசிஷியனா மாறி இருக்கிறான். கிட்டத்தட்ட வயசாகி ஒரு 60 வயசு 70 வயசு இருக்கும் தாத்தாக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருந்தாங்க பாத்தீங்களா ட்வின்ஸ், அதுல ஒருத்தனும் அந்த ஜோம்பில இன்னொரு ஒரு பொண்ணுமே வந்திருக்கும். இவரை பாக்குறதுக்கு என்னடா இவங்க சாவலியான்னு பார்த்தா ஏசி அண்ணகாரன் வந்து தம்பி கொண்டிருக்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு மனசு வந்திருக்காது. இப்ப நீ வாழ்றா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணகாரன் விட்டுருப்பான். ஆக்சுவலா வந்து இவங்க வந்து வெயில் படாம வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க, காலம் தாண்டி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்ப இவங்களுக்குமே இந்த தாத்தாவுக்குமே வந்து ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். அந்த கான்வர்சேஷன்ல வந்து உங்களோட லைஃப்ல வந்து பெஸ்டான மொமெண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா நான் அந்த ஒரு நாளை தான் சொல்லுவேன், அந்த ஒரு மணி நேரத்தை தான் சொல்லுவேன் அப்படி மாதிரி சொல்றாரு. இப்போ லைஃப்ல பாருங்க, அப்போ ரேசிசம் வந்து எவ்வளவு மோசமா இருந்திருந்தாலும் அந்த காலகட்டம் தான் என் வாழ்க்கையில வந்து ரொம்ப திருப்திகரமான காலகட்டம் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்லியிருப்பாரு. இதோட இந்த படமும் முடியுது. இதுதான் இந்த படத்தோட ஃபைனல் இமேஜும் கூட. இந்த படம் என்ன சொல்லுது, என்ன ஒண்ணுமே புரியல, ஒரு மாதிரி மண்டையை கழுவி விட்ட மாதிரி இருக்குது, என்னதாங்க இந்த படத்துல சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. ஆக்சுவலா வந்து இந்த படத்தோட கோர் ஐடியாவே என்னன்னு பாத்தீங்கன்னா மியூசிக் ரிலேட்டடா இல்ல வந்து ஆர்ட் ரிலேட்டடா இல்ல வந்து இது வந்து ஒரு கமர்ஷியல் படமா அப்படின்னு பார்த்தா இல்லங்க. உண்மையிலேயே இதோட கோர் ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா ரேசிசம்ன்ற ஒரு விஷயம் வந்து இருக்கக்கூடாது. அதை வந்து எப்படிலாம் வந்து ரொம்ப நாசுக்கா ஒரு ஸ்மூத்தா ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல ஒரு படத்தை சொல்ல முடியுமோ அதை வந்து சூப்பரா படத்தோட டைரக்டர் ரயன் கோக்லர் வந்து சொல்லியிருப்பாரு. உண்மையிலேயே ஒரு நல்ல படங்க. சோ ரேசிசம்லாம் இந்த காலகட்டங்களிலும் தொடர்ந்து இருக்குது அப்படின்றத வந்து பிரதிபலிக்கிற விதமா இந்த படம் வந்திருக்கு. அதனாலதான் இந்த படத்துக்கு வந்து 4 ஆஸ்கர் கொடுத்திருக்காங்க, 16 முறை நாமினேட் ஆயிருக்குது. உண்மையிலேயே ஒரு நல்ல படம் தான். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10 out of 8ங்க. இந்த படம் என்ன ஜானர்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா சேவ் தி கேட் வெர்ஷன்ல மான்ஸ்டர் இன் தி ஹவுஸ் அப்புறம் டியூட் வித் தி ப்ராப்ளம்ன்ற ஜானர்ல வருது. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் ப்ரோ. இந்த படத்தை நான் முழுசா பார்க்கணும் ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த படத்தோட ஓடிடி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் விடைபெறுவது நான் உங்கள் பரத் வாசன்.